வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு போர்க்கால அடிப்படையில் நிவாரணம் வழங்கப்பட்டதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள் என்ன? பென்ஷன் புயல் பாதிப்பு காரணமாக கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள் என்பது மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி இருந்தது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக இந்த 3 மாவட்டங்களில் போர்க்கால அடிப்படையில் நிவாரண உதவிகள் மற்றும் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த பெரும் வெள்ளம் பாதிப்பு கண்டறிந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்க அமைச்சர்கள் குழு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும், குறிப்பாக அமைச்சர் பொன்முடி, அதே போல செந்தில் பாலாஜி, போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் ஆகியோர் நேரடியாக சென்று அங்கிருக்கக்கூடிய ஆய்வு பணிகள், பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பணிகள் உள்ளிட்டவைகளை மேற்கொள்ளப்பட்டதாகவும், அதே போல கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் நிவாரண பணிகளை மேற்கொள்வதற்காக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், அதே போல சி.வி. கணேசன் உள்ளிட்டவர்களை உயர் அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் நேரடியாக சென்று அங்கிருக்கக்கூடிய மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் அமைச்சர் ஏவா வேலு, அதே போல உயர் அதிகாரிகள் அனைவருமே அங்கு இருக்கக்கூடிய பணிகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டதாகவும் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் தாழ்வான பகுதிகளில் பொதுமக்கள் பாதுகாப்பிற்காக மீட்கப்பட்டு 4906 பேர் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும், நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு உணவுகள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டு அவர்களுக்கான உணவுகள் வழங்கப்பட்டு இருப்பதாகவும், ஊரக வளர்ச்சித்துறையின் மூலமாக 5 சமூக சமையலற கூடத்தில் உணவு என்பது தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு 3ஆம் தேதியிலிருந்து தற்போது வரையிலும் 1,58,318 உணவு பொட்டகங்கள் என்பது வழங்கப்பட்டிருப்பதாகவும், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு 4000 லிட்டர் பால் பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டிருப்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் 35 நிவாரண முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு 19,654 பொதுமக்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான உணவுகள் என்பதும் வழங்கப்பட்டிருப்பதாகவும், மேலும் 15 இடங்களில் சமுதாய சமய கூடங்கள் அமைக்கப்பட்டு 20,300 உணவு பொட்டகங்கள் என்பது வழங்கப்பட்டிருப்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில் பென்ஷன் புயல் தாக்கத்தால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 1/12/2024 அன்று 9.7 சென்டிமீட்டர் மழை பாதிப்பு என்பது ஏற்பட்டிருப்பதாகவும், அந்த மழை பாதிப்பில் இருந்தவர்களை குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும் 16 முகாம்கள் என்பது அமைக்கப்பட்டு 612 பேர் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும், அவர்களுக்கான உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதையும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக 1/12/2024 அன்று மற்றும் 1259 நபர்கள், அதே போல 2ஆம் தேதி 3258 நபர்கள் என தொடர்ச்சியான அந்த மீட்பு பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு அவர்களை முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும், அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் அனைத்தும் முதலமைச்சர் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டத்தின் மூலமாக உணவு, பால், குடிநீர், மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு போர்க்கால அடிப்படையில் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.